அற்புதமான லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கின்ற இந்த மாபெரும் அரங்கம். இங்கே என் சார்ந்த சோதிட சொந்தங்களை எல்லாம் ஒன்றாக அழைத்து அமர வைத்து அழகு பார்க்கின்ற கலியுக ஞானவல்லல் ஸ்ரீ சாம்பவான் சுவாமி அவர்களுக்கு வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கின்ற ஜோதிட மேதைகள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த தலைப்பு, வாஸ்து சாஸ்திரத்தில் ஒரு வீட்டுக்கு தலைவாசல், அது லட்சுமி கடாட்சம் உள்ள தலைவாசலாக அமைய வேண்டும் என்றால் எந்த திசையில் வைக்க வேண்டும், எந்த அளவுகளில் வைக்க வேண்டும் என்பதை பற்றி நேரத்தினுடைய அருமையை கருத்தி அன்பர்கள் அனைவருக்கும் மிக ரத்தின சுருக்கமாக தொட்டு காட்டுகின்றேன். கொஞ்ச நேரம் கவனமாக கேட்டு மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். வீட்டின் அளவை விளங்கொன்பான் கூறு செய்து நீட்டியே வந்த நிலைக்கோளால் கூட்டிடுவாய், வாமத்தே 5 வலத்தே 1/3 சேமத்தே வாசலிட செப்பு. இது மயனார் சொன்ன வாஸ்து சாஸ்திரம், தலைவாசலுக்கு உண்டானது. இப்போ பொதுவாக ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை நாம் 8 திசைகளாக பகுக்கலாம். கிழக்கு திசை, தென்கிழக்கு திசை, தெற்கு திசை, தென்மேற்கு திசை, மேற்கு திசை, வடமேற்கு திசை, வடக்கு திசை, வடகிழக்கு திசை. ஆக இந்த 8 திசைகளிலே அந்த கோண திசைகளிலே வாசல் வைக்கக்கூடாது என்பது நம்முடைய சாஸ்திரத்தில் வலியுறுத்தி கூறப்படுகிறது. இந்த கோண திசைகளிலே ஏன் வாசல் வைக்கக்கூடாது என்பதற்கு இன்றைக்கு நம்முடைய வாஸ்து சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கக்கூடிய அந்த உண்மைகளை எல்லாம் ஆராய்ச்சி செய்த நம்ம நாட்டில் தான் பகுத்தறிவாதிகள் நிறைய கிளம்பிடுவாங்க இல்லையா, விஞ்ஞானிகள். அவங்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ இந்த பிரபஞ்சத்தில் நாம் வாழக்கூடியது இந்த சூரிய மண்டலம். இந்த சூரிய மண்டலத்திலே 9 கோள்கள். நம்முடைய மெய்ஞானிகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், இந்த அண்டவெளியிலே, இந்த பிரபஞ்சத்திலே 1008 கோடி அண்டங்கள் இருப்பதாக நம்முடைய மெய்ஞானிகள் சொல்லுகிறார்கள். ஆக இந்த 1008 கோடி அண்டங்களும் எந்த இடத்திலும் நிலையாக இருப்பதே இல்லை. சூரியன் முதற்கொண்டு அது ஒரு குறிப்பிட்ட அளவில் தன்னைத்தானே சுற்றி கொண்டு தான் இருக்கிறது. ஆக இந்த அண்டவெளியில் இருக்கிற, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து அண்டங்களும் தன்னுடைய சுழற்சியின் மூலமாக சில ஈர்ப்பு சக்திகளை வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. அதைத்தான் நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் காஸ்மிக் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம தமிழ் படுத்தணும்னு சொன்னால் அண்டவெளி சுழற்சியின் மூலமாக வரக்கூடிய கதிர்வீச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த கதிர்வீச்சுங்கிறது இந்த மானிட இனத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் தாங்க முடியும், அதுக்கு மேலே தாங்க முடியாது. நேற்று நாம் சாமிகளை பார்க்குறதுக்காக வரும்போது மதுரையில் இறங்கி நிற்கிறோம், கிட்டத்தட்ட 8 மணிங்க. அந்த நேரத்துக்கு இளம் வெயில் தான் அது தாங்கலாம். ஆனால் அங்கே ஒரு இளைஞர் என்ன பண்ணுறாரு, அந்த பேக்கை, அதாவது அவர் கைப்பையை இப்படி பிடிச்சிக்கிட்டே போகிறார். ஆனால் அந்த வெயில் அவர் முகத்தில் பற்றக்கூடாதுன்னு போகிறார். சும்மா சாதாரண 8 மணிக்கு அந்த கதிரொலிங்கிறது நம்மளை ஒன்றும் பெருசாக பாதிக்காது. ஆனாலும் அவரால் தாங்க முடியல, அவர் உடம்புக்கு தாங்க முடியல. அப்போ இதையெல்லாம் நம்முடைய ஞானிகள், நம்முடைய ரிஷிகள், நம்முடைய முன்னோர்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணித்தான் ஒரு மனுஷனுக்கு வீடுன்னு அமைஞ்சா அவன் எந்த வகையிலையும் பாதிக்கப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி வீட்டினுடைய அமைப்பை மனையடி சாஸ்திரம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாஸ்து சாஸ்திரம் இதெல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க. சில்ப சாஸ்திரம் இப்படியெல்லாம் பிரித்து வைக்கிறாங்க. எப்படி இந்த நம்முடைய ஜோதிடக்கலைங்கிறது மகாசமுத்திரம்னு நாம் சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த வாஸ்து சாஸ்திரமும் ஒரு சமுத்திரம்தான். இதில் பல்வேறு வகையான
ஒரு ஒழுங்குகளை கட்டுப்பாடுகளை நம்முடைய ஞானிகள் ரிஷிகள் வகுத்து மானிட இனம் துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு நெறிகளை வகுத்து தந்திருக்கிறார்கள். அதுதான் சொல்ற வாஸ்து சாஸ்திரம். ஆனால் இங்கே நேரத்தினுடைய அருமையை கருதி நான் இந்த தலைவாசலுக்கு மட்டும் உங்களுக்கு சூட்சமமான விவரம் இப்போ சொன்னேன். உங்களுக்கு வீட்டின் அளவை விலங்கு ஒன்பான் கூறு செய்து 9 வகையாக பகுத்துக்கங்கிறாங்க. இப்போ நான் முன்னாலேயே சொல்லிட்டேன், 8 திசைகளில் இந்த கோண திசைகள் வரக்கூடாது. கிழக்கும் தெற்கும் சந்திக்கிற திசை, தெற்கும் மேற்கும் சந்திக்கிற திசை, மேற்கும் வடக்கும் சந்திக்கிற திசை, வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற திசை, அந்த 4 திசையும் ஆகாது. அதை நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் அது ஆகாதுன்னே நீங்கள் நிர்ணயம் பண்ணிடலாம். அடுத்து நமக்கு நேர் திசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, இந்த 4 திசைகளில் தான் நாம் தலைவாசலை அமைக்கணும். அந்த தலைவாசலை அமைக்க எந்த திசையில் நாம் தலைவாசலை அமைக்க போகிறோமோ அந்த திசையை மொத்த அளவு இருக்கும் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு 27 அடி நீளம் வச்சுருப்போம், அல்லது 36 அடி நீளத்தில் அந்த சுவர் இருக்கும். அதை 9 வகையாக பங்கிக்கங்கிறாங்க. இப்போ 27 அடி சுவரை நீங்கள் 9 வகையாக பண்ணிங்கன்னா 3 அடி வரும் ஒரு பங்குக்கு. அந்த 3 அடி வர்றதில் வாமத்தே 5, வாமம்னு சொன்னால் இடப்பக்கம், வலத்தே 1/3 வலப்பக்கம். அந்த மாதிரி இடப்பக்கம் ஒரு 5 தள்ளிடணும், வலப்பக்கம் ஒரு 3 தள்ளிடணும். அப்போ வலப்பக்கத்திலிருந்து எண்ணி வந்தால் அந்த 4வது பகுதி வருது பாருங்க, அந்த 4வது பகுதியில் தான் வாசல் வைக்க சொல்கிறாங்க. அதுதான் மயன் சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. வீட்டின் அளவை விலங்கொன்பான் கூறு செய்து நீட்டிய நிலைக்கோளால் அளந்து கூட்டிடுவாய், வாமத்தை 5 வலத்தை 1/3 சேமத்தை வாசலிட செப்பு. இதே மாதிரி இன்னொரு பாடல் இருக்கு. பணித்தகால் வைத்திடவே கோளின் என்னால், பணித்தகால் வைத்திடவே கோளின் என்னால் பகத்திடுவாய் ஆதி வெய்யோன், குனித்தமன் மகளோடு வீடு மீயான், குளவுமதி இந்திரனார் போகம் ஞானம், பிணித்ததோடு அரவிந்த மகளும் வைகும், பிறங்கு செந்தீவண்ணன் இருளன் பூதம், கனித்த வீடு இடியோடு தீயும் கொள்ளும், கணமில்லை தனமில்லை ஈனம் சொல்வேன்னு ஒரு 3 கிரக பகுதியை சொல்கிறார். ஆதி வெய்யோன்னு சொன்னால் சூரியன் பாகத்தில் வைக்காதீங்க. அப்படி வச்சிங்கன்னா குனித்த வீடும் கிடைக்காது, பூமியும் கிடைக்காது, வீடும் கிடைக்காதுன்னு சொல்கிறார். அடுத்து குளவுமதின்னு சொன்னால் சந்திரன் பாகம், சந்திரனுடைய பாகத்தில் வச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இந்திரன் போல இருக்கும், மனைவி மக்கள் சுகமாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிறங்கு செந்தீவண்ணன்னு சொன்னால் செவ்வாய் பாகத்தில் வச்சிங்கன்னா அந்த வீடு இடியோடு தீயும் கொள்ளும், பேய் பூதம் வாசம் செய்யக்கூடிய வீடு அது இருக்கும்னு சொல்கிறாரு அந்த பாட்டில். அடுத்து 2வது பாட்டில் சொல்லும்போது சொல்லவே புதன் வீடு வாசல் கொள்ளின், சுகமிக்க தனயோகம் இந்திரபோகம், இல்லோடு தனலாபம் மனையாள் மக்கள் இத்தரையில் குடிகொள்வர். அப்போ புதன் பாகத்தில் நீங்கள் வீடு வச்சிங்கன்னா, புதன் பாகத்தில் அந்த தலைவாசல் வச்சிங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க மனைவி மக்கள் எல்லாமே சுக சவிக்கியங்களோட நல்லா வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்து தேவ மந்திரி, அதாவது குரு பகவானுடைய வாசல் வச்சிங்கன்னா மல்லலணி கோவிலோடு அரசன் இல்லம், மற்றவருக்கு ஆகாதந்தோன்னு வருது. அதாவது குரு பாகத்தில் நீங்கள் வாசல் வச்சிங்கன்னா அது எந்த வீட்டுக்கு வைக்கலாம்னு சொன்னால், ஒன்று கோயிலுக்கு வைக்கலாம், இல்லைன்னா அரசன் வாழக்கூடிய ராஜாக்களுடைய அரண்மனைகளுக்கு வைக்கலாம். ஏன் சார், குருங்கிறது நல்ல கிரகம் தானே, அது பாகத்தில் ஏன் தலைவாசல் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், குரு பாகத்தில் நீங்கள் வாசல் வச்சு அந்த வீட்டில் வசிச்சிங்கன்னா அந்த வீடை கோயில் மாதிரி பராமரிக்கணும். முடியுமா நம்மளால்? திடீர்னு ஏதாவது ஒரு பெரிய காரியத்துக்கு போயிட்டு வருவோம், நம்ம பாத்ரூம் எல்லாம் உள்ளே வச்சுருப்போம், அப்போ அந்த வீட்டுக்குள்ளே போய் தான் குளிக்கிறது மாதிரி வரும். தீட்டுன்னு சில அவசியமான தீட்டுகள் இருக்கிறது. பெண்கள் தீட்டு நாள்களுக்கெல்லாம் அந்த வீட்டில் புழங்கக்கூடாது. பெண்களுடைய தீட்டெல்லாம் இந்த பெருசாக சொல்லாதீங்கன்னு இப்போ ஆதிபராசக்தி கோயிலே எங்கேயோ சொல்கிறாங்க, தீட்டு உள்ள பெண்களெல்லாம் வரலாம், நீங்கள் குளிக்காமல் கூட அந்த கோயிலுக்கு வரலாம் அப்படின்னு அங்கெல்லாம் நிறைய ரிலாக்ஸேஷன் சொல்கிறாங்க.
ஆனால் சுவாமி ஒரு தடவை எங்களுக்கு பாடம் எடுக்கிற போது ஒரு பெண், தீட்டுப்பட்ட ஒரு பெண், அந்த பெண்ணை வந்து ஒரு மல்பரி இலையில் அந்த பட்டு வளர்க்குறோம் இல்லையா, அந்த பட்டு வளர்க்கக்கூடிய அந்த மல்பரி இலையினுடைய அந்த செடியை ஒரு 3 வளையமோ 7 வளையமோ சொன்னாங்க. அப்படி சுற்றி வந்தால் அந்த மல்பரி இலையில் இருக்கிற பட்டுப்பூச்சியெல்லாம் செத்து போயிடும்னு சொன்னாங்க. அனுபவத்தால் சொல்கிறது இதெல்லாம். நம்முடைய ஞானிகள், ரிஷிகள் ஒவ்வொன்றும் காரணம் இல்லாமல் வகுத்து வைக்கலை. ஆகையினால் அந்த குரு பாகத்தில் நீங்கள் தலைவாசல் வச்சு அந்த வீட்டில் இருந்தீங்கன்னா ஒன்று அதை கோயிலை மாதிரி பராமரிக்க முடிஞ்சால் வைக்கலாம். அது நம்மளால் முடியாதுங்கிறதுக்காகத்தான் அதை ஒதுக்குங்கிறாங்க. அடுத்து, தானான வெள்ளி வீடு வாசல் வைப்பின் தனம் அழியும், வெகுபதியாம் கணிகை என்னும் மானான கன்னியையும் வீடுமானால் வழங்குவதோ தாழ்வின்றி வாழ்வே கொள்வர் அப்படிங்கிறார் சுக்கிரபாகத்தில். அப்போ சுக்கிரபாகத்தில் யார் இருக்கலாம்னு சொன்னால் வெகுபதியாங்கிற வார்த்தையை போடுறாங்க. கணிகையர்னு சொன்னால் அதெல்லாம் இந்த ரெட் லைட் ஏரியா இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க, சிவப்பு விளக்கு பகுதி, இந்த மாதிரி அந்த மாதிரி வீடுகளில் சுக்கிரபாகத்தில் அவங்க தலைவாசல் வச்சு வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு வருமானம் நல்லா வரும். அதனால் அதை வைக்காதீங்கிறார். வீணான தனி வீடு வாசல் கொள்ளின் இடுகாடு மீதல்ல சுடுகாடு என்பேன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி வானானை தலைகாலின் அறவும் வந்தோ மடித்திடும்பார் யாவரையும் விடத்தினாலே அப்படிங்கிறார். அதாவது சனி பாகத்தில் நீங்கள் தலைவாசல் வச்சிங்கன்னா அந்த வீட்டில் உங்களுக்கு குடியிருப்பது ஒரு சுடுகாட்டில் குடியிருக்கிறது மாதிரி இருக்கும். அதே மாதிரி ராகு பாகத்திலேயோ அல்லது கேது பாகத்திலேயோ வாசல் வச்சு நீங்கள் குடியிருந்தீங்கன்னால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு மரணத்துக்கு ஈடான கண்டம் இதெல்லாம் விளையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக ஒரு வீட்டில் லட்சுமி கடாட்சம் பொங்கணும்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு இன்னும் பல விதிகள் எல்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு ஆதி காலத்தில் இப்போ எங்களுக்கெல்லாம் அந்த அனுபவங்கள் உண்டு. வீட்டில் எல்லாம் அந்த தலைவாசல் அந்த நிலப்படி வச்சுருப்பாங்க, குனிஞ்சுக்கிட்டு தான் போகணும். இப்போல்லாம் நாம் வந்து வீடுகள்லாம் பல அடியலுக்கு பற்றியெல்லாம் கணக்கு இல்லாமல் வாசலெல்லாம் உயரமாக வைக்கிறோம். ஆதியில் இந்த மயனார் வகுத்திருக்கிறது என்னன்னு சொன்னால், விடமுண்ட கருடனார் யோனி கண்டால் விலங்கு மடி 4 முக்கால் சிங்கம் திடமுண்ட 5, அதாவது சிங்கமனையாக இருந்தால் 5 அடி வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் விடமுண்ட கருடன், அதாவது கருட யோனியாக இருந்துச்சுன்னா 4.25 அடி மட்டும் வைங்க. அதே மாதிரி பாம்பு, அதாவது சர்ப்பமனைன்னு வரும், அந்த சர்ப்பமனையாக இருந்தால் 5 அடி வச்சுக்கோங்க. கஜமனையாக இருந்தால் 5.25 அடி வைங்க அப்படின்னு சொல்லி சாத்திரம். அதில் அப்படித்தான் இருந்தாங்க. இப்போவெல்லாம் நாம் வந்து விஞ்ஞானம் வளர்ந்த காலம்ங்கிறதுனால அதில் ஒரு ரிலாக்ஸேஷன் வைக்கிறோம். இருந்தாலும் கூட இந்த அடிக்கணக்கு இருக்குது பாருங்கள், 6 அடி 8 அடி 10 அடி 11 அடி அந்த அளவுகளில் தான் அந்த வாசலினுடைய உயரம் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வந்து அலங்காரம், அதாவது கண்ணாடி இந்த மாதிரி அலங்காரமாக பண்ணிக்கிறதெல்லாம் வச்சுக்கலாம். ஆக 6 அடிக்கு மேலே போகிறதெல்லாம் அதம அடிகளாக தான் இருக்கும் உயரமே. கஜமனையெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ கஜமனைன்னு சொன்னால் நல்ல கோடீஸ்வரன் குபேரனுடைய அருள் பெற்றவன் வசிக்கிற மனைன்னு அர்த்தம். நம்ம எல்லாருக்குமே குபேரனுடைய அருள் தேவைதான். அதனால் நம்ம கஜமனைங்கிற அர்த்தத்தில் அந்த தலைவாசல் வைக்கும்போது உயரத்தை வந்து நம்ம 6 அடி கூட வைக்கலாம். அந்த மாதிரி லட்சுமி கடாட்சம் வரணும்னு எத்தனையோ விதி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலைவாசலுக்கு முன்னால் செடி வைக்கிறோம்ல, பூஞ்செடி, அந்த பூஞ்செடி மட்டும், அந்த பூஞ்செடிகள் கூட அந்த வீட்டுக்கு பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக சிவப்பு கலரில் பூக்கக்கூடிய பூக்களினுடைய செடிகளை முன்னால் வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. வேறு எந்த கலரில் பூக்கக்கூடிய பூவினுடைய செடிகளை வேணாலும் வச்சுக்கலாம். சிவப்பு கலர் கவர்ச்சியை வீட்டுக்குள்ளே இழுக்கும். அப்போ வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் பாதிப்புகளை அடைவாங்க. இப்போ நான் அந்த 4 திசையில் நீங்கள் தலைவாசல் வைக்கலாம்னு சொன்னேன். அதில் இந்த தெற்கு திசையில் தலைவாசல் வைக்கிறது பிரச்சனைகள் வருதுங்கிறத அனுபவபூர்வமானவர்கள் பல பேர், கௌரு ரெட்டி அவர்கள் கூட எழுதியிருக்கிறாங்க அவங்க புத்தகத்தில் கூட. அந்த தெற்கு வாசலில் இருக்கக்கூடிய அந்த இளம் பெண்கள் சோரம் போகக்கூடிய வாய்ப்புகள் வருகிறது, பெண்கள் பாதிப்படைகிறார்கள். அதனால் அது ஏன்னா யமதிக்கு அது தெற்கு திசை.
அந்த யமதிக்குங்கிற போது வீட்டை திறந்துட்டு வெளியில் வரும்போது யமதிக்கை நேரடியாக பார்க்கக்கூடாது. அப்போ குறுக்க ஒரு 6 அடி அல்லது இடத்த பொறுத்து ஒரு 4 அடி தள்ளி அந்த நேராக ராஜநிலைக்கு நேராக ஒரு மறைப்பை கட்டணும். அல்லது சுவரே எடுக்கலாம், அல்லது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு கிடுகுகளால் தட்டிகளையாவது வச்சு மறைக்கலாம். அந்த மாதிரி ஒரு மறைப்பு இருக்கணும். அதுக்கப்புறம் கிழக்க இறங்கி மறுபடியும் தைக்க போகிறது மாதிரி மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணணும். அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இந்த வாஸ்து சாஸ்திரத்தை நம்பணும் சார். நம்பினா தான் வாழ்க்கை. பொதுவாக நம்ம இந்த ஜோதிட கலையை கூட ஏதோ அரைகுறை மனசோடு படிக்கக்கூடாது. ஜோதிட கலையை முழுசாக நம்பணும். எதாக இருந்தாலும் சொல்கிறேன், ஆலய வழிபாடாக இருந்தாலும். பட்டினத்தார் சொல்வார், இறை வணக்கத்துக்கே அவர் ஒரு இலக்கணமே எழுதியிருக்காரு. உரையின் வரையும் பொருளின் அளவும் இருவகைப்பட்ட எல்லையும் கடந்து தம்மை மறந்து நின்னை நினைப்பவர் செம்மை மனத்தினும் தில்லை மன்றினும் நடமாடும் அம்பலவான அப்படிம்பாங்க. அதாவது நடராஜர் எந்த இடத்துல 2 இடத்துல நடனம் ஆடுறாராம். அதில் ஒரு இடம் தில்லை நடராஜர் கோயில், இன்னொரு இடம் உண்மையான பக்தன். உண்மையான பக்தன்னா அந்த 2 வரியில் சொல்கிறார் பாருங்க. உரையின் வரையும் பொருளின் அளவும் இருவகைப்பட்ட எல்லையும் கடந்து தம்மை மறந்து நின்னை நினைப்பவர். அது சாமி கும்பிட போகிறவங்க கோயிலுக்கு போகிற போது நம்ம புதுச்செருப்பை வாங்கி வெளியில் விட்டுட்டு போனோம்னா விநாயகர் முன்னால் நின்று கும்பிட்டாலும் விநாயகர் நமக்கு மனசில் வர்றதில்லை. வெளியில் கலட்டி போட்ட செருப்பு, புது செருப்பு 500 ரூபா போட்டு வாங்கினோம், அதை எவனாவது தூக்கிட்டு போயிடுவான்னு நினச்சிக்கிட்டே கும்பிட்றோங்கிறது அனுபவத்தில் வர்றது. அதைத்தான் பட்டினத்தார் சொல்கிறார், தம்மை மறக்கணும். இப்போ இந்த ஜோதிட கலையில் நாம் ஈடுபடுறோம்னு சொன்னால் இந்த ஜோதிட கலையில் முழு அட்டாச்மெண்ட் இருக்கணும். இப்போ நம்முடைய ஜாம்பவான் சாமி அவர்கள் இன்னைக்கு நமக்கு நம்மளோட ஜோதிட சொந்தங்களுக்கு வழங்கி இருக்கிற பரிசு பொருட்களை பாருங்க, அவர் கொடுத்திருக்கிற மரியாதைகளை பாருங்க. நீங்க சுவாமி அவர்களை நோக்கி 1 அடி எடுத்து வைத்தால் சுவாமி அவர்கள் உங்களை நோக்கி 4 அடி எடுத்து வைக்கிறார்கள். ஆக சுவாமி அவர்களை நம்பி இன்னைக்கு ஜோதிட கலையை வளர்க்கணுங்கிறதுக்காக அவர் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு இத்தனை ஜோதிட சொந்தங்களை எல்லாம் ஒன்று கூட்டி நமக்கு உணவளித்து பரிசு பொருள்களை வழங்கி பாராட்டுக்களை வழங்கி இந்த ஜோதிட கலையை வளர்த்தே ஆக வேண்டும், இதற்கு ஒரு அங்கீகாரத்தை வாங்காமல் ஓய மாட்டேன் என்கிற ஒரு அற்புதமான சவாலை எடுத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவரை நம்பி நம்முடைய ஜோதிட சொந்தங்கள் அனைவரும் பின்னால் நிற்க வேண்டும். தொடர்ந்து வாருங்கள், சுவாமிகளுக்கு ஆதரவு தாருங்கள், சுவாமிகளுடைய வழியிலே நடக்க பழகி கொள்ளுங்கள். நிச்சயமாக நாம் ஜோதிட கலையிலே வெற்றி அடைவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த சொந்தங்களுக்கு நன்றியை சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.